வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தேங்காய் லட்டுவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடிக்கடி செய்யணும்னு தோணும். நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த தேங்காய் லட்டு செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதோட குட்டி குட்டி பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள ப்ரௌன் பார்ட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ 250 ml கப்பில் வந்து எனக்கு 1.25 கப் அளவுக்கு வந்துச்சு. அது மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் கலந்துக்க வேணாம், அப்படியே அரைச்சிட்டு வந்தால் போதும். இந்த பூ மாதிரி இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டேன். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம். வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவே இருக்குது தேங்காய், சர்க்கரை, பாலுன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு சூப்பராக எம்மியாக செஞ்சிடலாம் அந்த லட்டு. ஒரு 10 நிமிஷத்தில் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கே தெரியும் அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு. அப்படியே வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த கடைகள்லாம் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து இந்த லட்டு எல்லாம் கடைசியாக செஞ்சுட்டு பின்னாடி மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக அது ஓரமாக இருக்கட்டும். ஸோ 50 ml வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப் பால். அது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கரலாம். அதோட சுகர் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் வந்து 60 கிராம் சுகர் சேர்த்தாச்சு. இனிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த தேங்காய் அளவுக்கு. ஸோ சுகர் நம்ம சேர்த்துட்ட பின்னாடி கொஞ்சம் வந்து ஈரத்தன்மை மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும், சுருண்டு வர்ற மாதிரி. அதோட ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து லட்டு பைண்டிங் கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன் வந்து பால் மாவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த பால் மாவு சேர்க்குறனால நம்மளுக்கு லட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கடாய் அப்படியே வர்ற மாதிரி. அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அப்படியே அழகாக சுருண்டு வந்துடும். நமக்கே தெரியும் இது லட்டுவோட பிடிக்கிறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு. அப்படியே நல்லா கடாயை விட்டுட்டு வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதோட ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதிலே இருந்தால் சூடாயிடும். ஸோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆற விட்டு லட்டு பிடிக்கணும் இல்லையா, ஸோ கை பொறுக்கிற சூடு ஆறட்டும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அதோட உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் உருண்டை எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இது மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அளவுகளுக்கு வந்து எனக்கு 8 உருண்டைகள் வந்துச்சு லட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை பாய்.